அக்காச்சியும் பேத்தி ஓகே. ஆனா அது எனக்கா இது என்ன கலர் தெரியல லைக் தானே அக்காச்சி செய்வோம் எல்லாருக்கும் இப்படி தூரத்துல இருக்கிற உறவுகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ஸோ கிஃப்ட் பப் செல்லக்குட்டியில் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்த ஒரு பார்சல் உண்டு. நாங்கள் புதுக்குடியிருப்புலேருந்து நெடுங்கணிக்கு போய் செய்துட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஷூட்டெல்லாம் முடிஞ்சுது, கொடுத்துட்டு வந்தாச்சு. ஃபோன் சின்ன சின்ன இதெல்லாம் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நிறைய எமோஷனல் சீன் எல்லாம் இருக்குது, நிறைய ஃபன்னான சீன் எல்லாம் இருக்குது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. இத்துணுண்ட முத்தத்தில் இஷ்டம் இருக்கா, இல்ல இங்கிலீஷ் முத்தத்தில் கஷ்டம் இருக்கா? முத்தம் வைக்க இஷ்டம் இருக்கா, இல்ல பிரெஞ்சு முத்தம் வைப்பதில் கஷ்டம் இருக்கா? பர்த்டே என்ன வருஷம் வந்து இவங்க போட்டு கொடுக்குற அலப்பறை பெரிய அலப்பறைன்னு யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் விஷ் போல இல்லை யாரோ எடுத்து சொல்லிட்டு வேணா போடல. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் என்னத்தை சொல்கிறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமேண்ணே. யாரோ சர்ப்ரைஸ் பண்ணி யாரோ துளைச்சி விட்டுட்டாங்க. என்னவோ நடக்க போகுது, இவங்க போட்டு ரெண்டு வறுக்க போகிறாங்க. அதுதான் நினைக்கிறீங்க. சரி ஓகே, அப்படி ஒன்றும் செய்ய மாட்டோம், சும்மா நார்மலாகவே செய்து விட்றோம். சரியா? ஓகே, இவ்வளோத்தையும் கொண்டு வச்சாச்சு. சரி, இனி நீங்கள் தான் சொல்லணும். ஒரு வீடியோலையும் ஒருத்தருமே சொல்கிறீல்ல ஆறு ஆக்கலன்னு சொல்லி. இப்போ நீங்கள் படப்படன்னு சொல்லி விடுங்க பார்ப்போம். ஆறு ஆக்கள் உங்களுக்கு செய்திருக்கலாம். இப்படி ஒரு செட்டப் வச்சு இப்படி ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணணும். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை. எதிர்பார்க்கலையா? ரைட், ஓகே. எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தான் செய்ய சொன்னவங்க வந்து தந்தவங்க. ஸோ எதிர்பார்க்காம கொடுக்குற சர்ப்ரைஸ் தான் இது, கொண்டே கொடுங்கன்னு சொல்லி சொன்னவங்க. ஸோ ஆறாக இருக்கலாம். சும்மா நார்மலாக கேஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த பொருள் எல்லாம் வச்சு போட்டு எடுத்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும். மில்லியன் சொன்னால் கவலைப்படுவாங்க. சரியா? நித்திர வரி போல் இருக்குது, கண்ணெல்லாம் சிவந்துருக்கு. சரியா? அடிக்க போகிறீங்க மாதிரியும் பார்க்குறீங்க, முறைக்கிறீங்க. அடிக்காதீங்க பாவம், பண்ணுமெண்டா அவனுக்கு அடிங்க போட்டு. சரி ஓகே, இப்போ என்னென்னா சரி கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஆறாக இருக்கலாம். இது உங்களோட டைமா? அங்கே பார்க்காதீங்க, கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் அங்கால திரும்பி இருந்தீங்கன்னா அக்கா கதைச்சி போட்டு வீடியோ முடிச்சுட்டு போவான்னு நினைக்கிறேன். பிறகு அங்கால திரும்புறே இல்லை, எல்லாரும் இங்கே பார்க்கணும். ரைட், ஓகே. இப்பொழுது பேர் என்னக்கா? அபி. அப்போ வேறு பேர் இருந்தது. ஜென்சி அவர்கள் தனக்கு கொடுத்த கிஃப்டே யாருன்னு சொல்லுவாரா? கெஸ் பண்ண போகிறார். அக்காச்சி. அக்காச்சியா? ஏன் எதை பார்த்து கண்டுபிடிச்சு நீங்கள் அக்காச்சின்னு? என்னண்டா அக்காச்சியா இருக்கலாம்? யார் அக்காச்சி? என்ன பேர் அக்காச்சிக்கு? எங்க இருக்கிறா? அடக்கடவுளே, எங்க போனாலும் இது ஒரு பெரிய சொல்லியா கிடக்கு. யாரா பார்த்தாலும் எங்க இருந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கு, வெளிநாட்டுலேருந்து வந்து. ஏன் ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் கூட செய்ய மாட்டேங்க? எது லண்டன் சாக்லேட்? டே இது எங்கடா இது வாங்கின பேக்கிங்? இது வின்ஸ் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள், ஜஃப்னாலேருந்து. லண்டனில் இல்லை, இது இங்கே ஸ்ரீலங்காவில் தான் இருக்கு. ஏன் ஸ்ரீலங்காவில் இந்த சாக்லேட் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். என்னடா ஸ்ரீலங்காவில் இல்லையா அந்த சாக்லேட்? இருக்குதானே? ரைட், நாங்கள் இதை வின்ஸ் வீட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ ஜஃப்னாவில் இருக்குது, வேணுமென்னு சொன்னால் கொண்டு வா. வின்ஸ் வீட்டுக்கு ப்ரொமோஷன் இல்லையா? இது ப்ரொமோஷன் இல்லை, ப்ரொமோஷனுக்கு வந்துடுறாங்க. சரி ஓகே, கெஸ் பண்ணுங்கள். அக்காச்சி ஒரு ஆள் வந்துட்டா. ஆனால் இது வந்து வெளிநாட்டிலேருந்து வேற இல்லை, இது வந்து ஸ்ரீலங்காலேருந்து தான் வந்தது. முழுக்க ஸ்ரீலங்காலேருந்து தான் வந்தது. ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்கள் தான் செய்ய சொல்லி சொன்னாங்க. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுறண்டாவே நினச்சிருப்பீங்க, இந்த டைமில் ஆடுறாப்பான்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஸோ ஆறாக இருக்கலாம். அக்காச்சி இல்லைன்னு சொல்லிட்டேன். வேறு யார்? இது நாட்டில் இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன், இது நாட்டில் வந்த பார்சல் இல்லை, இது ஹார்ட்டில் இருந்து வந்த பார்சல். ஓகே, ஒருத்தட்ட அன்பான ஹார்ட்ல இருந்து வந்தது ஆறுன்னு சொல்லுங்க. கெஸ் பண்ணு. ஹார்ட்லையா? ஓ, ஹார்ட் ஆறாக இருக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களா? இல்லாட்டி உங்களோட அம்மாக்கள், இல்லாட்டி அப்பாக்கள், இல்லாட்டி அண்ணா, வேறு யாராக்கள் என்னென்ன டக்குன்னு லண்டன்லேருந்து ஏன் ஸ்ரீலங்காலேருந்து செய்திருக்க மாட்டேன் உங்களுக்கு? ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தரும் செய்திருக்க வாய்ப்பே இல்லையா? நல்லா டான்ஸ் ஆடுவீங்களாங்க, ஒரு 2-3 பாட்டுக்கு டான்ஸ் ஆடி யூடியூப்பில் போட்டு வைரலாக்கி விடுங்கன்னு சொல்லி தான் இப்போ மிக்கி மவுஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். டான்ஸே ஆட மாட்டேறீங்க, என்ன ஏதாவது கோமாங்கல்ல?
இல்லாட்டி செய்தாக்கள்ல கோவமா இல்லாட்டி யாரும் மிஸ் பண்ணலன்னு கோவமா ஆ சரி அதை பிறகு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ யாராக இருக்கலாம் நீ சத்தம் போடாமல் இருந்தா ஏதாவது 2-3 வார்த்தை யாருன்னு சொல்லுங்க. சி நாங்கள் சொல்கிறேன்டா பிறகு என்னதுக்கு அது சர்ப்ரைஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஆ சர்ப்ரைஸ் டெலிவரின்னா நீங்கள் சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். நாங்கள் சொல்கிறேன்டா பிறகு என்னதுக்கு அதை சர்ப்ரைஸ்ன்னு செய்வான். நாங்களே கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு ஆள் தந்தேனே இப்படி ஒரு ஆள் தந்தேன்னு சொல்லி போட்டு செய்யலாம் தானே. சர்ப்ரைஸ்ன்னு சொன்னால் ஒரு ஆள் கொண்டு ஒரு ஆள் தாரது அதை நீங்கள் கெஸ் பண்ணணும். அவையில் அங்கே பார்த்துட்டு குழு குழு குழுன்ட்டு இருக்கணும். பாருடா பிள்ளைக்கு நான் இப்படி செய்து கூட பிள்ளை கண்டுபிடிச்சிட்டேன். சரியா அப்போ யாராக இருக்கலாம்? அக்காச்சி மட்டும்தான் வந்திருக்கா. வேற ஒருத்தர்லையும் பாசம் இல்லையா? நீங்கள் உங்கள பாசம் இல்லையா? ஸ்ரீலங்காவில் எந்த ஒருத்தருமே செய்திருக்க மாட்டேனுமா? அப்போ என்ன அள வைக்கிறோமா நாங்கள் கணக்கை கதைச்சி? சரி அப்போ டான்ஸ் ஒன்று ஆடி விடுறீங்களா? ஆடி விட்டிங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். இல்லைன்னு சொன்னால் வச்சு குழப்பி கொண்டே இருப்போம். யாருக்காவது டைம் போதா இல்லை தானே? ரைட் ஓகே. டைம் போயில ஒருத்தரும் போயில. ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி விட்டீங்கன்னு சொன்னால் டக்குன்னு சொல்லி விட்டுருவோம். டான்ஸ் ஆட மாட்டீங்க அப்போ கெஸ் பண்ணுங்க. இதில் ஒரு பாயை போட்டு படுப்போம் நாங்கள். அக்கா ஜோசிக்கு மட்டும் நாங்கள் இதுலேயே இருப்போம். அண்ணா என்ன பேர் அண்ணாக்கு? அண்ணாவும் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறீரோ இல்லை டீசர்ட்ல அங்கே தான்? என்ன பேர் அண்ணாக்கு? இங்கே வந்திருக்கிறீரா? இல்லை எங்கள் ஆள் காட்டுங்க பாப்போம். சி அவர் இல்லை வேற ஒரு ஆள். இன்னும் நீங்கள் கெஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச ஆக்கள் ஆக்களும் க்ளோஸ் ஆன ஆக்கள் உங்களை அவ்வளோத்துக்கு பிடிச்ச ஆக்கள் தான் இவ்வளோத்துக்கு பிளான் போட்டு செய்திருப்பாங்க. சரியா ஏன்னா நாங்கள் அங்கே ஜானைக்கெல்லாம் பாய் காட்டிட்டு கிஸ் பண்ணி போட்டு தான் பாரோம். ஜானை காட்டுக்குள்ளால புதுக்குடிப்புலேருந்து வரோம். ஸோ யாராக இருக்கலாம்? சரி வராதுண்ணே. இப்போ எல்லாருமே யோசிப்பாங்க சர்ப்ரைஸ்ன்னு வந்தாலே எல்லாம் பயப்படுறாங்க. என்னடா இவங்க போட்டு கொல்லுவானுங்களே அப்படி கொல்றமோ இல்லை தானே. சும்மா ஜாலியாக இதன்ட்டு தான் வந்தேன் நான். சரி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும். அப்போ சொல்லலாம் அது. சரி அப்போ ஒன்று செய்வோம். எல்லாத்தையும் பிரித்து பார்ப்போம். பார்த்து போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே பார்த்து இப்போ ஃப்ரேமை பார்த்துட்டு தந்த கிஃப்ட் இன்னொன்று இருக்குது. ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்குது. அந்த பொக்கிஷத்தை அதை தேடாதீங்க. அது இருக்காது. அதை மந்திரம் போட்டு தான் எடுக்கணும். சரியா அப்போ அதை வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரேமை உடைச்சி பாருங்க. உடைச்சி பார்த்துட்டு யாருன்னு சொல்லணும். ஃப்ரேமில் பேர் போட்டிருக்கோ என்னன்னு தெரியலை. எனக்கும் தெரியலை. இப்போ இதில் இருக்கிற ஒரு ஆள் தானே எங்களை செய்ய சொல்லியிருப்போம். லண்டன்லேருந்து கோல் எடுத்து போங்கன்னு சொல்லியிருப்போம் இல்லை தானே. யாராவது ஒரு ஆள் தெரிஞ்சாக்கள் இருந்தால் தானே இதுக்குள்ளே தான் இருக்கணும். சரி இந்த கூட்டத்துக்குள்ளே தான் அந்த தந்து விட்டால் இருக்கு. இந்த அங்கே இருந்த ஒரு ஆள் சிரிக்கிறார். அவராக கூட இருக்கலாம். இந்த அதில் அக்கா இருந்த ஒரு ஆள் சிரிக்கிறார். அங்கே உள்ளுக்கு ஒரு ஆள் பம்பி போறார். அவரை கூட இருக்கலாம். அதான் இந்த இடத்துக்கே வார இல்லை. அவரை சொல்ல இல்லை. இந்த இடத்துக்கே வாரே இல்லை. இப்போ இங்கே உள்ளாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஆள் பம்மி போறேன்டா அவராக இருக்கலாம். அப்பா இல்லை அங்க. சரியா அப்பா போனா அங்க அம்மா இல்லையா? அம்மா இதுல வந்திருக்காவா? அம்மா நைஸா இங்க சமாளிப்பம் வந்துட்டு வந்திருக்கா போல. அங்க போனா தானே இப்ப தெரியும் மனுஷன். சரி ஓகே கிஃப்டை பிரிச்சு பாருங்க. பிரிச்சு பார்த்துட்டு கெஸ் பண்ணணுமா? இருக்கோ வெரி குட். எனக்கு தெரியும் எழுத மாட்டாங்க. செய்தவங்க என்ன எழுதியா வச்சிருப்பாங்க. முதல்ல நிமித்துங்க ஃப்ரேமை நிமித்துங்க. கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அங்கே கேமராவுக்கு காட்டி விடுங்க. நீங்கள் உங்களுக்கு தந்தாக்களுக்கு யாராக இருக்கலாம் இப்போ சொல்லுங்க பாப்போம். இந்த ஃபோட்டோ யாருக்கு கொடுத்து வச்சுருக்கீங்க? ஸ்டேட்டஸ் அப்போ ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு எடுத்துருக்கீங்க இல்லையே? நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோவாக தானே இருக்குது. இதை வச்சே கண்டுபிடிக்கலாம் யாராக இருக்கலாம்னு சொல்லி. இதை கொடுங்க. நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். அவள் கண்டுபிடிப்பா. உங்களுக்கு வேலையே இருக்காது. 2 பாட்டுக்கு நல்லா டான்ஸ் பண்ணுவா. 2 பாட்டுக்கு ஆடி போட்டு ஜாலியாக இருந்துட்டு கேக்கை வெட்டி போட்டு வாங்கன்னு சொல்லி தான் சொல்லி விட்டோம். இன்னும் ஸோ டக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க. சரி குழம்புற அக்கா பாட்டு ஆடிட்டு வருமா? ஒரே ஒரு டான்ஸ் ஆடி வரீங்களா? எங்களுக்காண்டி பெரிய டான்ஸர் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போறீங்களாம்ன்றீங்க. பாவம் நித்திர வரி ஆளு கண்ணெல்லாம் வந்து ஏலாம் போயிட்டு. சரி ஓகே பிரச்சனை இல்லை. நாளைக்கு இன்றைக்கு ஃபங்க்ஷனை முடிச்சு போட்டு நாளைக்கு அழகா இருந்து நித்திர கொள்ளலாமா? அங்கே அவர் உங்களோட கதைக்கணும்னு ஆசைப்படுற. நீங்கள் கதைக்கலாதா இப்போ? சரி ஓகே சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க. இல்லை ஏபிசிடியாவது சொல்லிவிட்டேன். வீடியோ ஒருத்தருமே கதைக்கிறாங்கல்ல நாங்கள் வீடியோ எடுக்கிற போகிற இடத்துல.
ஏபிசிடியாவது சொல்லிவிட்டா இப்போ செய்யற இடத்துல கதைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சரி தெரியாது, அப்ப நாங்களே சொல்றோம். சரி அப்ப இன்னொரு ரைட், இந்த சாக்லேட் பாக்ஸ் உண்டு. ஸோ இதுவும் அவங்க தான் தந்து விட சொன்னாங்க. சரி ஓகே, அப்ப கேக்கை பார்த்துட்டு கேக்கும் டிசைன் பண்ணி அவங்க தான் தந்தது. ஸோ கேக்கு டிசைனை பார்த்தாவது கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட், இதை கொஞ்சம் கீழே இறக்கி வைப்போமா? ரைட், இப்போ கண்ணை கசக்காதீங்க, கொஞ்சம் நேரம் தானே, டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுறேன். சரி ஓகே, எடுத்து பாருங்க பார்ப்போம். நீங்களே உங்களோட கையால் எடுத்து பார்த்துட்டு கண்டுபிடிங்க யாருன்னு சொல்லி. கேக் எடுத்து காட்டுங்க. அதுலேயும் ஒன்றும் இல்லை, நீங்க யாராவது எழுதியிருப்பாங்களன்னு சொல்லி தானே பாக்குறீங்க. உங்களோட நல்ல வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே, நாங்கள் எத்தனை வேலையை செய்திருப்போம். எல்லாம் தார இடத்துல ஒன்றும் சொல்லக்கூடாது. இல்லை நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லாம இந்த இடத்த விட்டு நாங்கள் போற இல்லைன்னு முடிவுல இருக்கோம். சரியோ? நாங்கள் போகவும் மாட்டோம், நீங்க தான் சொல்லணும். சரியோ? இல்லைன்னு சொன்னா அவைய கோவிப்பினோம். அதுல ஒன்றும் இல்லை, ஒருத்தட்ட பேரும் இல்லை, உங்களோட பேர் மட்டும்தான் கிடக்கும். சரி, எப்படி இருக்கு? அழகா இருக்கா? பிளாக் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்குமா பிளாக்கா? இது என்ன கலர்? பிளாக் தான். ப்ரௌனா? பிளாக்கா ப்ரௌனா? என்ன? சரி, அதை இப்போ ஆராய்ச்சி செய்து நாங்கள் என்ன விஞ்ஞானம் இதுக்கா போகிறோம் இல்லை தானே? சரி ஓகே ரைட், இப்பயாச்சும் சொல்லி விடுங்க. ஸ்ட்ராபெரி ஒன்று இருக்கு, அது என்ன பிளாஸ்டிக் போல? எடுத்து சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. சரி, அதை சாப்பிட தான் போறீங்க, அது ஒரு டைம்ல சாப்பிடலாம். சரி, இந்த கேக்குக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு, அதை கண்டுபிடிங்க பார்ப்போம். கேக்குக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதுக்குள்ளதான் என்ன சொல்லி வச்ச மாதிரி சொல்ற? யாராவது சொல்லி விட்ட நீங்களா? கேக்குக்குள்ள என்னென்னு போன் வைக்கிறேன்? கேக்குக்குள்ள பார்த்துருக்கீங்க. சரி, கேக்குக்குள்ள ஒன்றும் இல்லை, போன் இல்லை, வேற ஒரு சாமான் இருக்கு. சரி, இல்லை இல்லை சாக்லேட் அந்த அது பெரிய பாக்ஸுக்குள்ள கொண்டு அது காணாத உங்களுக்கு. ஒருத்தரும் கொடுக்க கூடாதா? ஒளிச்சு சாப்பிடணும். கொடுக்க கூடாதா? ஒளிச்சு சாப்பிடணும். அப்புறம் ரைட்டு, அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு, என்ன பொருள் கண்டுபிடிக்கலாம். இந்த ரோசாப்பூ வெட்ட ஒரு சர்ப்ரைஸ் உண்டு. அது பல்லியா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம், தெரியும் என்ன, பாம்பா இருக்கலாம், பூச்சியா இருக்கலாம், தவளையா கூட இருக்கலாம். அங்கால பக்கத்தால நீ ஓடு, நான் இஞ்சால பக்கத்தால ஓடுறேன், அக்கா மாட்டட்டும். சரியா? ரைட், என்ன பொருளா இருக்கலாம்? 2-3 அவரை பார்க்காதீங்க, அது ஒரு மனுஷன் தான், நாங்கள் ரோபோ இல்லை, அதுக்குள்ள ஒரு மனுஷன் தான். சரி, இனிமே நினைச்சிட்டு இருக்காங்க அந்த சின்ன பிள்ளை எல்லாம் என்ன செய்வாங்கண்டா, போனோன்னு பெரிய டெடி என்று சொல்லி போட்டு மிக்கி மோசம் ஆடி கொண்டு அதுக்குள்ள ஒரு மனுஷன் தான், அங்கே கருப்பு கை தெரியும், அங்கே கீழே கீழே மனுஷன் தானே. சரி ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் இருக்கு. ஃபோன் இல்லை, ஃபோன் இல்லை. இங்கே ஃபோன் வச்சாலும் இங்கே இந்த அளவுக்குள்ள வந்துடும். என்னண்டு வைக்கிற ஃபோன் அப்படின்னா ஒரு நோக்கியா பட்டின் ஃபோன் தான் வைக்கணும். என்ன பொருளா இருக்கலாம்? சரியா போட்டு குழப்பறமா? அதானே இப்போ வீட்டில் பெரிய பாயாடியா மண்டலம் கழிப்பட்டு உண்மையாவோ? வீட்டிலையும் அப்படியோ? என்னடாப்பா இது? அம்மா வாங்கம்மா வாங்கம்மா. சரி, அம்மா அங்கே தான் இருப்பா. இது உங்களுக்கு தானே பர்த்டே? இங்கே பாருங்க, என்ன பார்த்துக்காதீங்க, நித்திரை வருது தானே, எனக்கு தான் நித்திரை வருது, இந்த அவனுக்கு தான் நித்திரை வருது, அவனுக்கு தான் நித்திரை வருது. என்ன செய்யற? சர்ப்ரைஸ் ஒன்று செய்ய சொன்னா ஒன்றும் செய்யல, அவனு தான் போய் படுக்கணும். அப்படி சொல்லலாது, அப்படி சொல்லலாது. நீங்கள் கண்டுபிடிக்க மட்டும் சொல்லக்கூடாது சொன்ன நம்ம கொடுத்துருக்கணும். பிறகு எங்களுக்கு சம்பளம் தர மாட்டேன்னா எங்களுக்கு சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் என்ன செய்யறது? வெட்டிப்பா வெட்ட வேணாம், மட்டும் வெட்டி பள்ளி இருந்தானே உங்களோட இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் அப்படி யாரும் செய்திருக்க வாய்ப்பு பார்த்துக்கோங்கவா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கலாம் செய்யவே மாட்டா, அடுத்த பர்த்டேக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக செய்யுங்கோ. அதுக்குள்ளே எங்களை எங்கே கூப்பிடுங்க. சரியா? எங்களை எங்கே கூப்பிடுங்க, அப்போ தான் எங்களுக்கு ஒரு இன்னொரு ஆர்டர் ஒன்று வரும். சரியா? ரைட் ஓகே ரைட். இன்னொரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. சரியா? இங்கே இதுக்குள்ள ஒன்றும் இல்லை, அதை மந்திரம் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அதுதான் பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. நீங்கள் கண்ணை மூடுவீங்களா, நாங்கள் எடுத்து தருவோமா? அதை பார்த்துட்டாவது கண்டுபிடிக்கணும். சரியா? இல்லைன்னு சொன்னால் சரியே வராது. சரியா? கன நேரமாக உங்களை குழப்பிட்டோம், டென்ஷன் ஆகிட்டோம். ஆனால் ஒரு பாட்டுக்கு ஆடாமல் நீங்கள் போயிடாது. என்ன நாங்கள் தானே சொல்கிறோம். ஓகேயா? ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி போட்டு அவரோட நான் பெற மாட்டேன், நீங்கள் அவரோட ஆடிட்டு ஆறு ஆளுன்னு தெரியாதானே? தயவு செய்த ஒரு பாட்டுக்கு என்ன ஆடுவா தானே, பிரச்சனை இல்லை தானே? பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இல்லை பரவாயில்ல. உங்களுக்கு ஆடு தெரியுமாங்க? இல்லைன்னு சொல்ல எனக்கு செய்து விட்டாலும் அவள் பெரிய டான்ஸராம்,
வீடியோ டான்ஸ் ஆடாம வீடியோவை முடிக்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்தோம். ரைட் ஓகே. அப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடிடுங்க தான் வைக்க பிடிச்சிங்க வியூவர்ஸுக்கு. மக்களே அக்கா ஒரு பாட்டு ஒன்று பாட போறா, பாடிவிடுங்க டக்குன்னு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எங்களுக்காண்டி அங்கே அவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கோம், இது அவ்வளோ தூரத்துல இருந்து செய்து தந்திருக்கணும். பாடி விடுங்க. ஒரு சரணம் இல்ல கெலோ உண்டாவது சொல்லி விடுங்க, பாட்டு மாதிரி. கெலோ காய் அப்படியாவது சொல்லி விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். எங்களுக்காண்டி ப்ளீஸ். என்ன சொல்றேன்? ஏதாவது ஒரு பாட்டு பாடு, ஒரு பாட்டு பிடிச்ச பாட்டு ப்ளீஸ். சரி, அப்ப லிரிக்ஸ் எடுத்து தரட்டா? ஏதாவது லிரிக்ஸ் எழுதி தரட்டா? இல்லாட்டி ஒரு பேனா மோட்டையும் கொண்டாங்க, எழுதுவோம் பார்த்து. இல்லாட்டி ஒரு அம்மா போயிட்டு ஒரு பேச்சு பேசிடுங்க. விஜயோட டைலாக் அடிச்சு விடுறாவா, எங்களுக்கு தெரியாதானே? என்னவா? சரி, அப்பா பேட்டி அப்ப பேசுங்க. அப்பாவோ? அவரோட கதைக்கிறீங்களா? நான் சண்டை. அப்பா கூப்பிடுங்க. அப்பா கேக்கு தீத்தா கூப்பிடுவோமா? எங்களுக்கு சண்டையோட துக்கத்தோட ஒரு திரும்பிட கூட, எல்லாரும் சமாதானமா இருக்கும். அவர் கதைச்சிட்டாரா? ரைட், வெரி குட். அப்படிதான் இருக்கணும். சரியா? ரைட். இப்ப நீங்க கதையை மழுப்ப பார்க்க வேணாம், ஒரு பாட்டை பாடிவோம். அப்ப நாங்க கேட்க விட்டு இல்லாம ஆரண்டு சொல்லிடுவோம், பாட்டு பாடுங்க. டான்ஸ் ஆட மாட்டேன்றீங்க, கவிதை சொல்ல மாட்டேன்றீங்க, ஏதாவது ஒன்று சொன்னாதான் இப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த கிஃப்டை தருவோம். பாட்டு. சரி, எல்லாம் கண்ணா போதுங்க. கேமரா கண்ணா போதுங்க, காதை போதுங்க. அப்ப நான் படிக்கல. சரி, நான் எடுத்துருக்கிறேன், நீங்க படிங்க. இங்க பாருங்க, அவர் ஆடிக்கொண்டிருக்காரு, பாட்டு போடணும்னு சொல்லி ஆடிக்கொண்டிருக்காரு. என்ன பாட்டு படிக்கிறேன்? படிங்க ப்ளீஸ். யார் அது? ஃப்ரெண்ட்ஸா? அக்கா அவாவா? அப்ப செய்து விட்டேன் நீங்க. ரைட், பாட்டை படிச்சுடணும் ப்ளீஸ். படிங்க. டயர்ட் ஆகுது உண்மையை. நான் நித்திர உள்ளவனும் போய் ஏழாங்கடக்கு, நீங்களும் நித்திர உள்ளவனும். ஏன் இவ்வளவு பிடிச்சி நாங்க வதப்பட்டு கொண்டிருப்பான். ஒரே ஒரு பாட்டை மட்டும் எங்களுக்கு பாடி விட்டீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். வீடியோ சப்ரைஸ் செய்த ஆக்களும் சந்தோஷப்படுவோம், அதுல இருக்கிற ஆக்களும் சந்தோஷப்படுவோம். 2-3 பேருக்கு காதாலையும் ரத்தம் வரும், அதை நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து கொள்வினோம். ரைட், பாட போறவா? எல்லாம் கையை தட்டி டான்ஸ் ஆடி விடுங்க. ரைட், உங்கள் கரரோசம் பலையோசே கலகலவா. என்னடா இது பாட்டு? மெக் இல்லாம வீடியோ அங்க கேட்காது உண்டு, மெக் இல்லாடி ஒன்றும் கேட்காது. நாங்க மெட்ட மெக்கையும் துளைச்சி போட்டு விட்டு வந்திருக்கோம், ஒரு மெக்கில சமாளிக்கிறோம். நீங்க பாடாட்டின்னு பாடி விட மாட்டேங்க. மெக்ல பாடினதான் அங்க வீடியோ கேட்கும். சரியா? சரி, நான் பிடிக்கல. சரி சரி, அரைக்கியா? சரியா? நேரம் சிலு சிறகுகள் படபட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் இழந்தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சரி காணுங்க. அது இங்க வச்சாலும் கேட்கும், அங்க வச்சாலும் கேட்கும். மைக் அவ்வளவு குவாலிட்டியான மைக் தான். நீங்க ஒரு கவலையும் படுத்தவில்லை, நாங்க அழகா நீட்டா வாய்ஸ் எடுத்து கிளியர் பண்ணி தருவோம். சரி, எல்லாமே செய்துட்டா லாஸ்டா முடிச்சு விடுவோம். ரைட், ஒரு பொருள் இருக்கு, என்ன பொருள் வந்து கண்டுபிடிங்க. கடைசியா ஒரு பொருள் என்ன சுத்தி வாங்க, என்னட்ட ஒன்றும் இல்லை, அவன்கிட்டையும் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு பொருள் இருக்கு, மந்திரம் போட்டு அதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்க தான் கெஸ் பண்ணணும். நாங்க கொண்டு வர பொருள் இதுக்குள்ள இருக்கலாம், பொக்கேக்குள்ள இருக்கலாம், இதுக்குள்ள இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு. சரி, என்ன பொருள்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். கடைசியா ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, அதை பாத்தீங்கன்னு சொன்னா வேலை முடிஞ்சிருமா? காட்டக்கூடாது, அது காட்டாம தான் கெஸ் பண்ணணும். கேக்குள்ள இல்ல, கேக்குள்ள பல்லி பாம்பு பூச்சி பூரான்னு தான் கிடக்கு, அதுக்குள்ள கிஃப்ட் இல்ல. அதான் சொல்லிட்டேன், கேக்குள்ள இல்ல, மற்ற பொருளுக்குள்ளே ஏதாவது இருக்கணும். சரி, ஏதாவது இருக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு தோணும் தானே, இந்த பொருள் தருவாங்க அப்படி செய்யறாக்கள், இந்த பொருள் தரலாம்னு சொல்லி இருக்குமல்லோ. அப்ப எந்த பொருளா தரலாம்? கொண்டு ஒரு பொருள் வச்சிருக்கோம், ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கோம், அந்த பொருள் எதா இருக்கலாம்? சொல்லிவிடுங்க. கடைசி பொருள் ஏலாம் போயிட்டுனே போட்டு ஆகலம் பாதிக்கிற மாதிரி நித்திர வர வந்துட்டு. சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். சரி, கண்ணை பொத்துங்க.
எல்லாம் 1 2 3 என்னங்க கவுண்ட் பண்ணுங்க 3 மட்டும். ஓகேயா? இது எத்தனை? இது எத்தனை? இது எத்தனை? சரி ஓகேயா ரைட்டா 3 எண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து 2 1 ஓகே அப்படியே கண்ண தருங்க ரைட். என்ன சர்ப்ரைஸே ஆகல? சர்ப்ரைஸ் ஆகும் திருப்பிடுறா. அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் ஆனாதான் வீடியோ ஓடும். திருப்பி ஒரு சர்ப்ரைஸ் இல்லையா? அப்ப தெரியும் தானே உங்களுக்கு இந்த பொருள் அப்ப சொல்லியிருக்கலாம் தானே. சரி அப்ப இது என்ன பொருள்? இதுக்குள்ள என்னண்டு இந்த பொருள் வருமா இதுக்குள்ள? சரி இது என்ன பொருள் கண்டுபிடிங்க பாப்போம். இல்ல கண்டுபிடிச்சிட்டு என்னவா இருக்கலாம்? வெரி குட்டா கண்டுபிடிச்சிட்டா இல்ல என்ன போனா இருக்கலாம்? அடே இதுலயே மாடா உனக்கு இதண்டு கேப்பீங்க. சரி ஓகே ரைட் நானே சொல்லிடுறேன். ஓகே இல்ல அவருக்கு கெஸ் பண்ணுங்க. சரி ஓகே நானே சொல்லிடுறேன். டைம் போயிட்டு நிறைய நேரம் ஆயிட்டு கேக்கும் பட்டோனும் நிறைய நேரம் வச்சு வதச்சி போட்டோம். பாட்டு பாடிட்டீங்க சொன்னதெல்லாம் செய்துட்டீங்க அச்சாப்பில் மாதிரி. ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு கெஸ் பண்ண ஆள் தான் ஆறு. வெரி குட் அக்கா தான். ஸோ அங்கே இருக்கிறாவா? ரைட் ஓகே லண்டன்ல இருந்து உங்களுக்காக இவ்வளோ பொருள் செய்ய சொல்லி இவ்வளவு கொடுத்து விட சொல்லி சாமம் மண்டாலும் பரவாயில்ல நித்ரா முழிச்சு கொண்டே கொடுத்து விட சொல்லி சொன்னவா. ஸோ அக்காச்சிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இவ்வளோ தூரத்துல இருந்து இருக்கிறா, இவ்வளோ தூரத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்து விட சொல்கிறா. இந்த பர்த்டேக்கு அவள் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அக்காவா இருக்கலாமான்னு? எதிர்பார்த்து ரைட் ஓகே. அப்போ அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வீடியோ மூலமாக தான் அக்காவுக்கு சொல்லலாம். கதைக்க முன்னவே அழக்கூடாது கொஞ்சம். சரி சரி எமோஷனல் இருக்குன்னா ஓகே ரைட் ஓகே. அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லி விடுங்க. என்ன ஆறா ஊத்துது? இவள் சொந்தம் போதும் என்னும் எண்ணம் தந்திடுவாள் கண்ணில் அன்பை சொல்வாளே யாரும் இல்லை. இல்ல இல்ல நீங்க கொஞ்சம் சத்தம் பண்ணாங்க. எமோஷனலா 2 வார்த்தை காய்ச்சி விடுறது. பாவம் அழுறா. அவ்வளோ ஃபீல் பண்ணி பாடி போட்டு கடைசியாக அழ வைக்கிறான். சரி ஓகே எல்லாம் ஒரு அன்பு தான் ஆனந்த கண்ணீர் தான். வீடியோ பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்படி தூரத்தில் இருக்கிற உறவுகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ஸோ சொல்லிவிடும் செய்வான்னு தெரியும். அக்காச்சி பாருங்க அக்காச்சியும் இந்த வீடியோ பார்த்து அழுவாவா. சரி ஓகே அக்காவுக்கு வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? அட இதை சொல்ல விட்டீங்க ப்ரோ. அங்க அவரும் பெரிய மெயின் ஆள். அவர் தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணது. நீங்க சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிருங்க. அவர் தான் இதுல பெரிய ஒரு ஆள். ஸோ அக்காச்சியும் நீங்க அக்காச்சிக்கும் முண்டைக்கா பர்த்டே. அப்ப கோல் எடுத்து விஷ் பண்ணலாமா? விஷ் பண்ணி வரீங்களா? இப்ப எடுத்து விஷ் பண்ணலாதா? இவக்கு பர்த்டே ஆயிட்ட வீடியோ காண்டி அடுங்க அடுங்க அவருக்கு அடுத்து பாருங்க ட்ரை பண்ணி. ஒரே நாள்ல வேற லெவலா ஒரே நாள்ல இருக்கிற பர்த்டேக்கு வேற லெவல்ல செய்யணும்னு சொல்லி சந்தோஷமா உங்களுக்கு ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பியா இருக்கு? நித்திரையெல்லாம் முறிஞ்சிட்டேனே. இப்ப போனை பார்த்தோன்னே முறிஞ்சிட்டேன் இல்லை அக்காவை பார்த்தோன்னே முறிஞ்சிட்டேன்? அக்காவை பார்த்தோன்னே ரைட். இப்போ அக்காவுக்கு கோல் எடுத்து 2 பேரும் மிஸ் பண்ணி போட்டு விட்டீங்கன்னா நாங்களும் சந்தோஷமாகவும் அக்காவும் சந்தோஷமாகவும். அக்காவுக்கு ஏதாவது சொல்ல போறீங்கன்னு சொன்னால் வீடியோ மூலமாக சொல்லி விடுங்க. மிஸ் பண்ணுறேன் டீ அப்படி இப்படி ஏதாவது சொல்லி விட்டாலும் அக்காண்டு கைக்கிறீங்களா டீ போட்டு கைக்கிறீங்களா? ரைட். அக்காச்சிக்கு ஏதாவது செல்லமா சொல்லி விடுங்க பாப்பா. தேங்க்யூ அக்காச்சி. எனக்கு தெரியும் இங்கே வந்து உன்னையாக வளைஞ்சிருப்பான். அதான் ஏமாத்தி போட்டோம். ஏண்டா அதான் எங்களோட வேலை. ஏமாத்தி இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி திட்டோம். ஏண்டா ஏமாத்தாடி எங்களுக்கும் ஒன்றும் ஓடாது. இப்போ நீங்கள் வந்த உடனே அக்காச்சி என்னன்னா அக்காச்சின்னு சொல்லிட்டு போனால் இவ்வளோ மெமரிஸ் வந்துருக்குமா? நீங்கள் ஒரு பாட்டு பாடியிருப்பீங்களா? ஒரு ஒரு என்ன பாட்டு பாடுற இவன தேவையானியா என்ன அவனுக்கும் தெரியா விடு. ஏதோ ஒரு அந்த பாடகி வந்திருப்பாவா? இல்லை தானே வரமாட்டா இல்லை? இப்போ வந்துட்டா. ஸோ ஓகே அவ்வளோதானே. அக்காவுக்கு மிஸ் பண்ணி விடுங்க பாப்போம். அங்கே என்ன பார்த்து நான் அக்கா சரி அக்காவை முடிஞ்சு ஏன்னா கொட்டி விடுமா? அங்கே அந்த கேமரா பார்த்தீங்கன்னா சரி அக்கா பார்ப்பாங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஓகே ஆனால் அது என்னக்கா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு நினச்சிக்கொள்ளுங்கோ.
யூடியூப் சேனல். யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் ஜாப் பண்ண. ஓகே 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 தேங்க்யூ. நாளைக்கு எங்களை இன்வைட் பண்ண மாட்டீங்க? வாங்க. நாங்கள் சொன்ன அப்புறம் சொல்லிங்க. இப்போ நல்ல கதை இது.